உண்மையாக சொல்கிறேன், இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையான மனசு அவ்வளோ வேதனைப்படுது. ஏன்னா நேற்று வந்து நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா சரண்யா வந்து ஒரு சாங் வந்து பாடி வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த சாங் உண்மையாகவே அவங்க வந்து நல்லா பாடியிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட முயற்சிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அப்ரிசியேட் பண்ணணும். அவங்க உண்மையாகவே நல்லா தான் சாங் பாடியிருந்தாங்க. எங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு முன்னாடி நாங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லப்போனால் ஹெல்ப்புன்னு சொல்கிறத விட நிறைய விஷயங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக நாங்கள் இருந்திருக்கோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எங்களோட சேனலை வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டு போயிருக்காங்க. அதையும் தாண்டி எங்களை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எங்களை வந்து ரொம்பவும் ஹர்ட் பண்ணி பேசியிருக்காங்க கமெண்டில். அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்பையும் ஒரு இடத்துல கூட விடாமல் நாங்கள் வந்து சரண்யாக்கு சப்போர்ட்டாக தான் வந்து வீடியோவும் போட்டிருக்கோம். அதை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நம்ம ஹெல்ப் பண்ண விஷயங்களை வந்து சொல்லி காட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். சரிங்களா? அதனால வந்து நாங்கள் அந்த விஷயத்த நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு சொல்லி காட்ட எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அது தேவையும் கிடையாது. அப்படி சொல்லி காட்டுற மாதிரி இருந்தால் நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்கலாம். கரெக்டு தானே? அவங்கள வந்து எங்களோட சிஸ்டராக தான் நினச்சோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் இருந்தாங்க, அதை தாண்டி ஹாப்பியாக இருந்தாங்க. இங்கேருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். எகைன் அவங்க வரும்போதும் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம், போகும்போதும் ஓகே. அதனால் வந்து சரண்யாவுக்கு அது தெரியும். நாங்கள் அதை சொல்லணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. சரண்யாவுக்கு தெரியும் நாங்கள் இப்படி பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு. அதனால வந்து நேற்று ஒரு வீடியோ அவங்க போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து அதுக்கு வந்து நான் ஃபன் பண்ணி நானும் என் மாமாவும் நானே ஃபன் பண்ணி நாங்கள் அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். உண்மையாக சொல்ல போனால் நான் ஃபன்க்காக மட்டும்தான் போட்டேன். அதுவுமே நானே ஃபன் பண்ணி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். சரண்யாவை வந்து கிண்டல் பண்ணி நாங்கள் வீடியோவே போடவே இல்லை. சத்தியமாக போடலை. நீங்கள் வேணால் போய் பாருங்களேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது உண்மையாக போயான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சரண்யா கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அது சரண்யாவுக்குமே தெரியும். ஏன்னா என்னோடய ஹெல்த் வந்து ரொம்பவே சரியில்லாமல் இருக்கனால உங்களுக்கு தெரியும். சில டைம் வந்து வீடியோ வராது, சில டைம் வந்து விளாக் போட முடியாது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா லைவுமே போட முடியாது. அந்த மாதிரி வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, மாமாவுக்கும் உடம்பு சரியில்லை, மேரேஜ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் போயிட்டு இருக்கனால வீடியோவும் போட முடியாமல் இருந்துச்சு. எனக்குமே என்னால் கால் பண்ண முடியல. ஆனால் வந்து சில டைம் அவங்க போடுற வீடியோவும் நான் பார்ப்பேன். பார்க்கும்போது இப்போ வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து ஹாப்பியாக தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க இனிமேல் வந்து நல்லா இருக்கணும் அவங்க லைஃப்லன்னு சொல்லிட்டு நானுமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அவங்க நல்லா தான் வீடியோ போடுறாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகேன்னு சொல்லி விட்டுட்டு அவங்களும் எனக்கு கால் பண்ணல. ஏன்னா அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. நம்ம வந்து யாரையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ வந்து அவங்களும் எனக்கு கால் பண்ணல, நானும் அவங்களுக்கு கால் பண்ணல. நேற்று வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஃபன்க்காக அது நானே ஃபன் பண்ணி தான் அந்த வீடியோவே நான் போட்டேன். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு லைனில் மட்டும்தான் அந்த என்ன சொல்லியிருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு மட்டும்தான் மாமா சொல்லியிருப்பார், சரண்யாக்கே நீ டஃப் தரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அவர். அது மட்டும்தான் நாங்கள் அவங்களை பற்றி பேசியிருக்கோம். மற்றபடி டைட்டில் மட்டும்தான் சரண்யான்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சரண்யா வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம், ரீக்ரியேட்னு சொல்லிட்டு. டைட்டிலை பார்த்துட்டு கமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? அந்த சுகி விலாகர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒருத்தங்களை எவ்வளோ கேவலமான புத்தியோட நக்கல் பண்ணுற நீ மேலே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் வேற நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு நீ இப்படியெல்லாம் பேசுகிறியா? நீ எல்லாம் எப்படி மேலே வருவ அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பேராகிராஃப் மாதிரி இவ்வளோ ஒரு ஃபுல்லி பேராகிராஃப் மாதிரியே வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு நான் ரிப்ளை கொடுக்கலான்னு நினச்சேன். அவங்களுக்கு ரிப்ளைவும் நான் கொடுத்தேங்க. கொடுத்த ஒரு செகண்ட் தான் இருக்கும். அவங்க வந்து அந்த கமெண்ட்டை வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ கூட நான் அந்த வீடியோ போட்டிருக்க தேவையில்லை. பட் வந்து மனசு அந்த அளவுக்கு வேதனை. ஏன்னா அவங்க யோசிச்சிருக்க மாதிரி தானே மற்றவங்களும் யோசிச்சிருப்பாங்க. நான் வந்து சரண்யா கிண்டல் பண்ணி போடவே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் அந்த வீடியோ போய் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னே வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம் நீங்கள் அவங்க சொன்னது கரெக்டு தான், நீங்கள் வந்து சரண்யாவை பற்றி இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சரண்யாவுக்குமே கமெண்ட் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரின்னு. ஏன்னா வந்து ஒரு டைம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இப்படிலாம் பேசிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாப்பா பற்றிலாம் அப்படி பேசினாங்க சொன்னால ஒரு பிரச்சனை போச்சு. அதனால வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு கால் பண்ணி நம்மளால் அவங்களுக்கு ஒரு சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கால் பண்ணுறதே கிடையாதுங்க. இது உண்மையாகவே சரண்யா பார்க்குறாங்கன்னா, சரண்யா உண்மையாக என்னை பற்றி உனக்கு தெரியும், என் வீட்டுக்காரை பற்றியும் உனக்கு தெரியும். நாங்கள் வந்து உனக்கு கிண்டல் பண்ணவே கிடையாது. ஏன்னா இப்போ பேசுகிறாங்க தெரியுங்களா? இப்போ கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, இப்போ கமெண்ட் பண்ணுற நீங்கள் உங்களுக்கு தான் சொல்கிறேன். இப்போ கமெண்ட் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதில் வேறு நீ மாசமாக வேறு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை ரொம்ப இன்னுமே நிறைய வார்த்தையாக சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தையை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. சொல்கிறேன், நீங்கள்
ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, சரண்யா கஷ்டப்பட்டாங்க. சரண்யாவை பேடாக கமெண்ட் பண்ணி அவங்களோட மனசை எவ்வளோ தூரம் உடைக்கணுமோ அந்த அளவுக்கு உடைச்சி இது பண்ணாங்க. அப்போல்லாம் நீங்கள் சப்போர்ட்டே பண்ணலையே. அப்போல்லாம் நீங்கள் போய் அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கலாமே. ஏன் சரண்யாவை பேசுகிறீங்க, சரண்யாவை பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ நாங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தோம். நாங்கள் தான் வீடியோ போட்டோம். அது கூட வந்து சில பேர் வந்து நீங்கள் கண்டென்ட்டுக்காக போகிறீங்க, வியூஸ்க்காக போகிறீங்கன்னு சொல்லி பேசி கஷ்டப்படுத்தினாங்க. அப்போ நீங்கள் வந்து சரண்யாக்கு அப்போ சப்போர்ட்டாக இல்லை. அப்போ சப்போர்ட்டாக இல்லாத நீங்கள் இப்போ வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வீடியோ என்ன ஏதுன்னே பார்க்காம டைட்டிலை வச்சு நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து அவங்கள கிண்டல் பண்ணலைங்க. நான் வந்து அவங்க மனசை ஹர்ட் பண்ணலை. நீங்கள் தான் வந்து தேவையில்லாமல் ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே அவங்கள வந்து ரொம்ப மனசு ரீதியாக ரொம்ப நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கீங்க. சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. நான் வந்து உங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது, மற்றவங்க மாதிரி அப்படி இப்படி சொல்ல கிடையாது. பட் உன்னால் வந்து என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஏன்னா என் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த கமெண்ட்டை காமிச்சோன்னா நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், ஃபுல்லாக எடுக்கலாம்னு நினச்சி எடுக்க முடியல. தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. யார் அந்த ஸ்விக்கி விலாகர்ஸ், தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அவங்கள பற்றி தப்பாவோ இல்லை கிண்டல் பண்ணியோ வீடியோ போடவே கிடையாது. அவங்கள எப்போ நான் பார்த்தனோ, எப்போ பேச ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நான் இருந்திருக்கேன். சப்போர்ட்டாக தான் நான் வந்து பேசியிருக்கேன். அவங்களுக்காக நிறைய பேர்கிட்ட ஒரு கெட்ட பேருக்கும் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதையும் தாண்டி இப்போ வரைக்குமே அவங்க கூப்பிட்டா சந்தோஷமாக நாங்கள் பேசுவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன், ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நான் இருக்கனால அவங்கள பார்க்க போக முடியல. அதே மாதிரி எங்கள் மேரேஜ்க்கு அவங்கள வந்து இன்வைட் பண்ண முடியல. ஏன்னா மேரேஜ்க்கு மட்டும் தான் அவங்க வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. அவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகிட்டு ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ வந்துட்டு திருப்பி அவங்க மச்சான் மேரேஜுக்கு வர முடியாத சுச்சுவேஷன். ஸோ நான் கூப்பிட்டேன். பட் அவங்களால வர முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குக்கான்னு சொன்னாங்க. அப்போ கூட அவங்க விஷ் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. சரிங்களா? தெரியாமல் பேசாதீங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் சரண்யா அகிலா இலகும்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து சரண்யா பற்றி பேசவே மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ பேசுகிறீங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு 17 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. நான் சரண்யா பற்றி பேசவே இல்லைங்கங்க. நீங்கள் போய் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து பேசுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் வந்து சரண்யா பற்றி ஃபுல்லாக சொன்னதா இல்லை. எனக்கே புரியல. சரண்யா பற்றி எத்தனையோ யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க, பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. ஒருத்தவங்க வந்து இழிச்சு வாயினா இருந்தால் அவங்க வந்து என்ன மீறி மிதிப்பீங்களா சொல்லுங்கள்? அப்படி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தங்க கமெண்ட் பண்ணுற விஷயங்களும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து ஃபேமிலியோடு தான் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? எனக்கு ஹஸ்பண்ட் இருக்குது. ஹஸ்பண்ட் கூட தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் தப்பாக நான் யாரை பற்றியும் போடல. யாரை பற்றியும் பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது. எங்களை பற்றி மற்றவங்க பேசுகிறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. சரிங்களா? அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். சரண்யா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை பற்றி தப்பாவோ எதுவுமே பண்ணலை. நீங்கள் ஒரு டைம் வந்து நான் போட்ட வீடியோ போய் பாருங்கள். அதில் உங்களை பற்றி நான் தப்பாக பேசியிருக்கேனா இல்லை உங்களுக்கு கிண்டல் பண்ணி பேசியிருக்கேனான்னு சொல்லி அதுக்கு பின்னே நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.